Hello everyone, greeting from Department of ECE, St. Peter's College of Engineering and Technology, ஆவடி, சென்னை. நீங்க எல்லாரும் 12th முடிச்சுட்டு என்ன படிக்கணும், எந்த கோர்ஸ்னு கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. நீங்க ஜாயின் பண்ண போற கோர்ஸ் தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் 12th பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதையே டீப்பாக படிக்கிற கோர்ஸ் தான் இசி, தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் ரைஸ் ஆகிற கொஷின், ஒய் இசி அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எதில் பார்க்குறீங்க? ஒன்று ஃபோனு, அப்படி இல்லைன்னா லேப்டாப். அது என்ன? ஒரு வே ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ். இதே மாதிரி நம்ம வீட்டில் டிவி, லேப்டாப், செட்டாப் பாக்ஸ், இது எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் டே டு டே லைஃப். இந்த வீடியோவை எப்படி உங்களால் பார்க்க முடியுது? பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதே மாதிரி வேர்ல்டில் இருக்க எல்லா நியூஸும் நம்மளுக்கு எப்படி தெரியுது? பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஃபோனில் பார்க்குறீங்க? 4Gயா ஆர் 5Gயா? இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனால தான் பாசிபிள் ஆகியிருக்கு. இசிஇ படித்தா என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு டவுட் வரும். அதே மாதிரி இசிஇ பற்றின நாலேஜ் இன்னும் நிறைய பேருக்கு டெவலப் ஆகலை. இப்போ என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, மொபைல் டிசைனிங், லேப்டாப் டிசைனிங், விஎல்எஸ்ஐ டிசைனர், விஎல்எஸ்ஐ டெவலப்பர், embedded system designer, embedded maintenance manager and entrepreneur. embedded யூஸ் பண்ணி நிறைய கார் ஆட்டோமேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி ரொபோட்டிக்ஸ் ஃபீல்ட்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 4G அண்ட் 5G நெட்ஒர்க் டிசைனிங்கில் கூட ஒர்க் பண்ணலாம். எங்கள் காலேஜில் இன் கேம்பஸ் ஆஃபர்ஸ் நடந்துட்டு இருக்கு. எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கோர் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்து எங்கள் காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜாப் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டான்செட், கேட் இது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணி மாஸ்டர்ஸ் பண்ணலாம். ஒருவேளை மாஸ்டர்ஸ் அப்ராடில் பண்ணலான்னு ஐடியா இருந்தால் டோஃபல், சாட் இது மாதிரி எக்ஸாம் கிராக் பண்ணி அப்ராடில் ஃப்ரீயாக நம்மளோட மாஸ்டர்ஸ் பண்ணலாம். மாஸ்டர்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கும் சில எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேடிஓ, ஜேஏஓ இதெல்லாம் கிராக் பண்ணுறதுனால நம்ம கோர் ரிலேட்டட் ஜாப் கவர்மெண்ட்டில் இருக்குது. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஏன் நிறைய பேர் கம்ப்யூட்டர் ஃபீல்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரியராக நிறைய ப்ரோக்ராமர் அண்ட் சாஃப்ட்வேர் டிசைனர்ஸ் நீட் இருந்துச்சு. பட் இப்போ ரீசண்டாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே ஆட்டோமேஷனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நிறைய எம்ப்ளாய் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் எல்லா இடத்துலையும் ஆட்டோமேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்யூச்சர் டிமாண்ட் வந்து ஹார்ட்வேர் டிசைனிங் அண்ட் இசி கிராஜுவேட்டுங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. Thus, the choice of ECE as a sector of study will be a best decision. இப்போ நீங்க கேட்ட வாய்ஸ் கூட ஒரு synthesized voice from electronic equipment. So, future maker, think wisely and decide. Thank you.